எல்லாருக்கும் வணக்கம் மகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பள்ளிக்கூடத்து வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. முக்கியமா மட்டக்கை குறிச்சியா எனக்கு தெரியும். நான் தப்பா படிக்கல, தப்பா சொல்லி பார்த்தேன். இன்னைக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாம் அமைதியா இருக்கீங்க, கப்பி இருக்கீங்க, கத்துங்க, சத்தம் போடுங்கப்பா. சொல்லி கேட்க மாட்டீங்களா? தூக்கி அடிச்சோம் பாருங்க. ஓகேவா? அடுத்தது ரஜினிகாந்த் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். ரஜினிகாந்த் பேசுறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. முக்கியமா மட்டை குறிச்சி ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார் எல்லாம் பாக்குறதுக்கு எல்லாம் பயங்கரமா இருக்காங்க, நல்லா சப்போர்ட் பண்றாங்க, பசங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. தமிழ் படம் வர வச்சுக்கிட்டு மியூசியம் ஒர்க்கிக்கிட்டு லொகி கட்டிக்கிட்டு நம்பியாரு என் கபால் அப்படின்னு சொன்ன உடனே குடிச்சு சொல்லி வச்சுப்பா மத்த நிப்பாரு அந்த மாதிரி பண்ணிடுச்சியாடா கபாலிடா. அடுத்தது எம்ஜிஆர் வந்து அப்படின்னு இருக்கும். லட்சத்தில் லட்சமா ஒரு துன்பம் இல்ல. எல்லாரும் இருக்கீங்க. இந்த மதுரை பூச்சி ஊர் இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. பசங்களை எல்லாம் அருமையா டான்ஸ் ஆடுறாங்க, சூப்பரா ஆடுறாங்க. அடுத்தது சிவாஜி கணேசன் வந்து எப்படி இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மட்டக்கை குறிச்சி ஸ்கூல் வரது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சின்ன வயசுல எங்க அப்பா கடைக்கு வச்சுட்டு போவாங்க. கைவீசப்பா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல் பசங்களை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இனிமே நான் அந்த ஸ்கூலுக்கு போக முடியாது. அடுத்தது ஆக்டர் ஜெய் வந்து எப்படி இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு இந்த மட்டக்கை குறிச்சி ஸ்கூலுக்கு வந்திருக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸ்கூல் பசங்க அருமையா டான்ஸ் ஆடுறாங்க. முக்கியமா சார்ஸ்ல அருமையா மொபைல் பண்றாங்க. இந்த மாதிரி டேலண்ட் ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு 10 மணிக்கு அப்புறத்துக்கு போயும் தப்பா வச்சுக்காதீங்க. ஸ்கூல் பசங்களுக்கு நான் அன்புன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ஆக்டர் மொட்டராஜ் வந்து எப்படி இருக்கும். இன்னைக்கு இந்த மட்டக்கை குறிச்சி ஸ்கூலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்போ. இந்த ஸ்கூல் இருக்க பசங்க அருமையா டான்ஸ் ஆடுறாங்க. பாக்குறப்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்தது ஆக்டர் சூர்யா வந்து எப்படி இருக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். நான் சூர்யா பேசுறேன். இன்னைக்கு எனக்கு இந்த மட்டக்கை குறிச்சி ஊருக்கு வரதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னு சொல்ல பார்த்தா ஸ்கூல் பசங்க சார்ஸ்ல எல்லாம் அருமையா நம்மளுக்கு கோஆபரேட் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்தது அடுத்த ஆக்டர் வாய்ஸ் பிரகாஷ் ராஜ் வந்து எப்படி இருக்கும். இதுக்கு போகிறதுக்கு எல்லாம் அருமையா பழக பண்றாங்க. எதுக்கிட்ட பக்கத்து போட வாய்க்குவேன் நகரத்து போல சமாளிச்சுக்குவேன். என் தள்ள சிவத்திரி போலியாடா டார்லிங்கடா. இதுக்கு பள்ளிக்கூட பார்க்கறதுக்கு எல்லாம் அருமையா சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அடுத்த ஆக்டர் என் நெஞ்சில் கூட இருக்கும் என் நண்பர்களுக்கு தானுங்கண்ணா ஒண்ணுங்களா. நீ பள்ளிக்கூடம் ரொம்ப பெருமையா இருக்குங்கண்ணா. முக்கியமா பசங்க எல்லாம் அருமையா டான்ஸ் ஆடுறாங்கண்ணா. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆக்டர் பாஸ்டா வந்து அப்படின்னு இருக்கும். கோலாட கூட ரசிக்கிறேன் போற அரிசி அடிச்சா சாவு, இது போற அடிச்சா சாவு, இது படிக்கிறதுக்கு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வர அடுத்தது அடுத்த ஆக்டர் அப்துல் கலாம் வந்து அப்படின்னு இருக்கும். அப்துல் கலாம் வந்து எப்படி இருக்கும். வெரி ஹார்மோன் வெரி ஹார்மோன் அந்த டீ உறக்கத்தை வருவது கடவுள் இல்ல. உன்னை என்னை உறுதியாக செய்துதான் கடவுள். அடுத்தது விஜய் சேதுபதி வந்து எப்படி இருக்கும். விஜய் சேதுபதி ஐயோ ஜி வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கீங்களா? எல்லாரும் கம்மியா இருக்கீங்க. கை தட்டுங்கம்மா. கஷ்டப்பட்டு பேசிட்டு பேசிட்டு இருக்கேன். அப்படியே இருக்கீங்க. ஐயோ ஜி எங்க அம்மா உங்க நவா சொல்லிச்சு. அம்மா கூலர் வச்சு கும்பன் இருக்குமா, நம்ம வீடு கம்மன் இருக்குமா. நான்